பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. ஆல்பா மைண்ட் பவர், ஆழ் மனதின் சக்தி. ஆன்லைன் நேரலையில் தியான வகுப்புகள் வழங்குபவர் ஸ்ரீமாதா விஜயலட்சுமி பந்தயன். போன் 6379691989. www.alphamindpower.net. Elements Senior Living நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. நேர்லே வணக்கம். இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். சாணக்கியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நான் மெயின் டாபிக்கு அப்புறம் வரேன். முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறது, பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேர் ஒரு இடத்துல கூட இல்ல அப்படின்ற தமிழ்நாடு இல்ல, திருக்குறள் இல்ல, ஆமா, தமிழகம் இல்ல, எஸ், பேரே வரல, நிதியும் வராது அப்படின்னு ஒரு நிதியும் வராதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டு, இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம். நம்முடைய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது நாடு முழுமைக்குமான ஒரு நிதிநிலை அறிக்கை. இந்திய பட்ஜெட், தமிழ்நாட்டுக்கு தனியா, ஆந்திராவுக்கு தனியா இப்படியான பட்ஜெட் அல்ல. நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, இப்படி திட்டமிடக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை. அதுதான் அது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலையும் சரி, அதற்கு பிறகு வந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, வாஜ்பாய் அல்லது நம்முடைய மோடிஜி ஆட்சி காலத்திலையும் சரி, இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்குமான பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு அது திட்ட கமிஷன் நிதி ஒதுக்குவாங்க. இந்த மாநிலத்துல இந்த திட்டத்துக்கு நம்ம நிதி ஒதுக்குவோம்னு சொல்லுவாங்க. இது பட்ஜெட் என்பது நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில நாங்க இப்போ தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லை, திருக்குறள் இல்லை, தமிழகத்துக்கான எந்த திட்டமும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அது பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டத்துல கூட தமிழ்நாடு எதுவும் இடம்பெறலன்னு சொல்றாரு. அப்ப இல்லைல்ல, 6,500 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் அப்படின்னு வெளிப்படையா நம்முடைய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டாலின் யாரோ கொடுக்குற தகவலை வச்சுட்டு ரயில்வே திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்ப நான் அந்த பேச்சை அவர் வாபஸ் வாங்க போறாரா? ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய யாரோ சிலர் எழுதி கொடுக்கிறார்கள் என்பதற்காக அந்த பட்ஜெட்டை முழுமையா பார்க்காமையே, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமையே, இது மோடி அரசாங்கத்தின் பட்ஜெட், நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட், இண்டி கூட்டணி, நாம இதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி பேசுறாரு. இது ரொம்ப தப்பான வாதம். அதோடு மட்டுமல்ல, அவர் நான் நிதி ஆயோக்கை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் முட்டாள்தனமானது. ஒரு நல்ல நிர்வாகிக்கு நீங்க பிஜேபி எதிர்த்து விமர்சனம் பண்ணுங்க, மோடி எதிர்த்து விமர்சனம் பண்ணுங்க. ஆனா நீங்க மத்திய அரசாங்கத்தோடு ஏன் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும்? நீங்கெல்லாம் பிரிவினை கேட்ட கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம், அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, பிரிவினை. அண்ணாதுரை அவர்கள் ஓட்டு அரசியலுக்கு வந்த உடனேயே பிரிவினைவாதத்தை கைவிட்டார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். காரணங்கள் அப்படியே இருக்குதுன்னாரு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநில உரிமைகள், இப்படியெல்லாம் அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்தார். கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர் மத்தியிலேயே ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. திமுக காரங்க மத்திய மந்திரி ஆயிட்டாங்க. மத்தியிலேயே இவங்களுடைய கூட்டாட்சி எல்லாம் இருந்தது. அப்பெல்லாம் இவங்க மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தல, தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறல. ஆனா அவங்க குடும்பத்துக்கு தேவையான மந்திரி பதவி, இந்த போர்ட்போலியோ வேணுங்கிறதுக்காக திமுக நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. பிஜேபி மந்திரி சபையிலேயே இடம்பெற்று இருக்கிறார்கள். இவங்க அண்ணா வழியில, கலைஞர் வழியில இவங்க ஸ்டாலின் ஆட்சி நடத்தணும். ஆனா இப்ப ஸ்டாலின் திராவிட மாடல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு, அந்த திராவிட மாடல்ங்கிறது
யாரால உருவாக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஸ்டாலினை சுத்தி இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், அர்பன் நக்சல்கள், இந்த இந்த வெளிநாட்டு கிறிஸ்துவ ஏஜென்ட்டுகள், அடிப்படைவாதிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ராமராட்சி நடப்பதா சொல்றாரு அது ரகுபதி இப்படி சொல்லியிருக்காரு. இவங்க எப்பவுமே மேடையில பேசுகிற பொழுது ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் அவரு ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கலாம், வைகோவாக இருக்கலாம், அதுல இருந்து தான் உதாரணங்களை சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராமாயணத்தை, ராமர் படத்தை செருப்பால் அடிக்கிறது, ராமாயணம் ஆபாசத்தில் விஞ்சி நிற்கிறதுன்னு ஏதாவது ராமாயணத்தை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ரெட்டை நாக்கு. ராமருடைய ஆட்சி அப்படின்னா இப்ப காமராஜர் ஆட்சி, ராமருடைய ஆட்சின்னா நல்லாட்சி இல்ல, ராவணனுடைய ஆட்சி, ராவணனுடைய ஆட்சி நல்லாட்சி தான். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்னன்னு சொல்லுவாங்க. அதனால வந்துங்க இவங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இவங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்குவாங்க. இவங்களுக்கு தேவைன்னா இவங்க வீட்டம்மா எல்லா கோயிலுக்கும் போவாங்க, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க, சூரசம்ஹார யாகம் பண்ணுவாங்க. சத்ரு சம்ஹார யாகம் எங்க திருச்செந்தூர்ல போய் அவங்க மாப்பிள்ளை அதெல்லாம் பண்ணுவார். அது வந்து அவங்களுடைய இரட்டை வேடம். இப்போ இந்த பட்ஜெட் விஷயத்துல வந்து இவங்க வந்து நான் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பேன். நீங்க என்ன திட்டம் கொடுத்தீங்க? நீங்க கடந்த காலத்துல 38 எம்பிக்கள் இருந்தீங்க திமுக. என்ன திட்டம் தமிழகத்துக்கு தேவைன்னு நீங்க பார்லிமெண்ட்ல பேசியிருக்கீங்க? என்ன திட்டம் நிதி ஆயோக்ல உங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கீங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுகிறது 6 மாதத்திற்கு ஒரு முறை. நம்ம நிதியமைச்சரும் அதுல எல்லாம் சேர்ந்துதான் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்புல மாற்றங்கள் வேணும், திருத்தங்கள் வேணும்னா நீங்க அந்த கவுன்சில்ல பேசி திருத்தங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இல்லைங்களா? ஆனா நீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு போய் கலந்துகிட்டு பக்கத்து மாநிலத்துக்காரங்கிட்ட வம்பு பேசுறது, அந்த கூட்டத்துல கலந்துக்கு போனா அந்த கவுன்சில் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நல்ல விமான வசதி இல்லை, அந்த கூட்டத்துல கலந்துகிட்டா எனக்கு சொந்த வேலை இருந்தது, நான் வந்து எங்க வீட்டுல வளகாப்பு விசேஷம் இருந்தது, அதனால போக முடியல, இப்படியெல்லாம் திமுகவுடைய அணுகுமுறை இருந்தா இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல. இது கருணாநிதியுடைய அணுகுமுறை அல்ல. அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு திட்டம், சேலம் முறுக்காலை திட்டமா என்னன்னு தெரியல, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கிறாங்க. இவர் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட்டத்துல போய் கலந்து கொண்டு அந்த திட்டத்தை அவர்கள், இது வந்து ஒரு ராஜதந்திர ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாமே ஒழிய நித்தி ஆயோக் கூட்டத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் சொல்லுங்க. எல்லா மாநில முதலமைச்சரும் இருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கான போரம் அங்கதான் பேசணும். இங்க இந்த மீடியா முன்னாடி பேசி என்ன பண்ண போறீங்க? இல்ல, பாஜக இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுது, இந்த வருஷம் மட்டும் இல்ல, போன வருஷம் ஒரு காரணத்தோட புறக்கணித்தாரு, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு காரணத்தோட புறக்கணிக்கிறாரு. இதனால என்ன நன்மை? இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நஷ்டம்ங்க, மிகப்பெரிய பின்னடைவு. உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க. இதுல திமுக தரப்புல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது இல்ல, நித்தி ஆயோக்கு அதிகாரம் இல்ல, அது சும்மா ஒரு போட்டோ ஆப்புக்காக நடத்தக்கூடிய கூட்டம், ஆண்டுக்கு ஒரு இது சும்மா நடத்திட்டு இருக்காங்க, அதுக்காக தான் நாங்க வந்து புறக்கணிக்கிறோம், அதுல என்ன எங்களுக்கு ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது புறக்கணிப்பால் அப்படின்னு திமுகவும் அவங்க தரப்புல. என்னங்க கவர்னர் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிற மாதிரியாது? நிதி ஆயோக்ங்கிறது உங்க திட்டங்களை கொடுத்து என்ன உங்களுக்கு தேவையான நிதி அதை கேட்டு பெறுகிறீர்கள், அதுக்கான ஆலோசனைகளை அல்லது அதற்கான பரிந்துரைகளை நிதி ஆயோக் கமிஷன்ங்கிறது, கமிஷன்னா என்னங்க, ஆணையம் தானுங்க. நிதி ஆயோக் கமிஷன், திட்ட கமிஷன், இதெல்லாம் ஆணையம். ஆணையத்துக்கு பவர் இருக்குங்க. காவேரி ஆணையம் பவர் இருக்கு. காவேரி ஆணையம் இப்ப காவேரி பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. கர்நாடகத்துல பிஜேபி ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது எப்பாவது இந்த காவிரி பிரச்சனை, தண்ணி கொடுக்க மாட்டாங்கிற பிரச்சனை இருந்திருக்கா? காவேரி ஆணையம் அமைக்கப்பட்டதுக்கு கர்நாடக சட்டசபை ஒப்புதல் கொடுத்தது, எடியூரப்பா ஒப்புதல் கொடுத்தாரு. காங்கிரஸ் பொறுப்புக்கு வருகிற பொழுது அவங்க ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக ஒரு உள்ளூர் அரசியல், மக்களை பிரிக்கின்ற அரசியல், மக்கள் விரோத அரசியல் அவங்க கையில் எடுக்கிறாங்க. பங்காரப்பா ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் அங்கே பொறுப்பிலே இருக்கிறார்கள், சித்தராமையா, டி.கே. சிவகுமார், மேகதாதுவில் அணை கட்டுவோம், மத்திய அரசு அனுமதி தேவையில்லை, தடையை மீறி கட்டுவோம், முடியுமா உன்னால? தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டிருக்காங்க, மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. முல்லை பெரியாறு விஷயத்துல மத்திய அரசு அணையினுடைய உறுதித்தன்மையை அவங்க உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த காங்கிரஸ், இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த உள்ளூர்ல ஓட்டு வாங்க வேண்டும், மக்கள் மத்தியில
இந்த மொழி உணர்வு, பிரிவினை உணர்வு, இதை தூண்டிவிட வேண்டும், அதிலே குளிர்காய வேண்டும், அப்படி நடந்து கொள்கிறார்கள். அதுக்கு இண்டி கூட்டணி ஒத்துழைப்பு, திமுக ஒத்துழைப்பு. அதுக்கு டி.கே. சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போனீங்களே, உங்களுடைய கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஏன் உங்களால காவிரி நீரை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை? ஆணையம் முறையா உத்தரவு போட்டிருக்கு, திறந்து விடுறாங்க. திறந்து விடாம இருக்க முடியாது. இப்ப இவர் எப்படி நிதி ஆயோக் கமிஷன் அதை நான் புறக்கணிக்கிறேன், ஜிஎஸ்டி அந்த கவுன்சில் கூட்டத்துக்கு நான் போகலை, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி வேண்டுமானால் அவங்க நான் மத்திய அரசாங்கம் மீறி பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் செய்ய முடியாது. செய்தாலும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேச விரோத, ஒருமைப்பாட்டிற்கு விரோத நடவடிக்கைகளை மத்திய அரசு அனுமதிக்காதுங்க. அது சிறுவாணி நீர் விஷயம் வரைக்கும் இருக்கு. நமக்கு கேரளாக்கு என்ன, சிறுவாணி அதுல 47 அடி தண்ணி நிரப்பணும். தண்ணி நிரம்பி இருக்கு. 47 அடி தண்ணி நிரம்புறதுக்கு முன்னாடியே 40 அடியிலேயே தண்ணியை வெளியேற்றி கடல்ல போய் கலக்குது. இதை தேக்கி வைக்கணும் அப்படின்னு அதை அதை நிலைநாட்டணும் அப்படின்னு தமிழக அரசு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. இதுக்கும் யாருடைய கவர்மெண்ட் நடக்குது? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நடக்குது, உங்க கூட்டணி அரசாங்கம் நடக்குது. அங்கிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு இங்க கொட்டுறாங்க. உங்க கவர்மெண்ட் எவ்வளவு தீங்கு நினைக்கிறான் பாருங்க. முல்லை பெரியார் விஷயத்துல ஒரு சினிமா படத்தை கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிறது. டேம் 999 அந்த அணை இடிந்து விடுவது போல, எப்படி இப்ப இந்த கூடங்குளம் போராட்டக்காரர்கள் அணுவுல வெடிச்சு செதறி எல்லாம் மாறுது இல்லையா, அது மாதிரி அங்கேயும் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு விரோதமான நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல எல்லாமே திமுக எப்பொழுதும் இரட்டை வேடம் தான். இவங்க ஆட்சி பொறுப்புல இருந்த போதும் மாநில சுயாட்சி பேசுறது இல்லை. ஏன் அப்ப கேட்டிருக்க வேண்டியதானே? ஆட்டுக்கு கூட்டாட்சி கூட்டமான நிதி ஆயோக், நிதி ஆயோக்கே கூட்டாட்சி கூட்டம் தான், கூட்டாட்சி கூட்டம்ங்கிறாங்க. அதனால இது திமுகவுக்கும் நல்லதல்ல. அண்ணா வழியில கருணாநிதி வழியில கட்சி நடத்தாம நீ ஏதோ இந்த அர்பன் நக்சல்கள் சொல்றதை கேட்டுட்டு அவங்க எழுதி கொடுக்கறத வாங்கி படிக்கிறாரு. அவங்க என்ன படிக்கிறாங்க தெரியுமா? அதுல கருணாநிதி அவர்கள் வகுத்த வழியிலிருந்தே தவறிட்டாரா திரு? ஆமாங்க, திசை மாறி. கருணாநிதி தீகாவை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருப்பாரு. கருணாநிதி கம்யூனிஸ்டுகளை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருப்பாரு. அப்ப ஒரு பிரைம் போர்ஸா எதிர்ப்பு நின்னது அதிமுக, இப்ப பிரைம் போர்ஸா எதிர்த்து நிற்பது பாஜக. சோ பாஜக ஏத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இது பார்க்கணும். அதாவதுங்க, இது எத்தனை நாளைக்கு நீங்க ஏன் நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்களே? நீங்க என்ன திமுக என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய மந்திரி சபையில் அங்கம் வகிக்கலையா? இதெல்லாம் சும்மா திமுகவினுடைய இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகம் திமுக காரங்க கையில் இல்லைங்க. திமுக சீனியர் மினிஸ்டர்ஸ், திமுக நலம் விரும்பிகள் அவங்க கையில் இல்லை. அது முழுக்க முழுக்க அர்பன் நக்சல்கள் கையிலையும் திராவிடர் கழகத்தவர்கள் கையிலையும் இவங்க கையில் இருக்குது. வேற இவங்க அந்த முதல் குடும்ப நலன் அதுல மட்டும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அடுத்து தங்களுடைய வாரிசு அவங்க சீக்கிரம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இல்ல, இப்பவே ஒரு என்னங்க உதயநிதி வாழ்கன்னு தான் சொல்றாங்க. இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போனாங்க இல்லையா, அண்ணா வாழ்க, ஈவேரா வாழ்க, கருணாநிதி வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க. அப்ப இப்ப என்ன அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள், முதலாளித்துவ முதலைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், பணிந்து போக மாட்டோம் பண்ணையாரே எல்லாம் திமுகவோட பண்ணையார்த்தனத்துக்கு கூட கும்பிடு போடுறாங்கல்ல. ஏன் மின் கட்டணத்தை திமுக உயர்த்தினா என்ன, திருமாவளவன் என்ன, இவர் என்ன, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் உடந்த தானே. கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு உடந்தையா இருக்குன்னா, லஞ்ச ஊழல் மந்திரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் அடைத்தால் கூட எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரே கண்ணோட்டம், நல்ல ஒரு எக்கோசிஸ்டம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. பிஜேபி ஆம்ஸ்டாங் படுகொலை, அந்த படுகொலை ஊர்வலம், இரங்கல் ஊர்வலம், கண்டன ஊர்வலம், ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல போய் சிறுத்தைகள் கலந்துக்கிட்டாங்கன்னா கலந்துக்காதீங்க, நம்ம தனியா நடத்திக்குவோம். கூட்டணி கட்சி தவறு செய்தாலும் அதுல ஒரு விமர்சனங்கள் வைப்பதற்கு, சுட்டி காட்டுவதற்கு, பட்டியலின மக்களுக்கு எதிரான மிக கடுமையான மோசமான நடவடிக்கைகள் இந்த திமுக ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. நான் வேங்கை வயல் மலம் அல்லது இன்னும் பல சம்பவங்கள் பட்டியலிட்டுட்டே போலாம். மட்டும் இல்ல, இப்ப சமீபமா ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் குறிவைக்கப்படுகின்றனர். நம்ம பாக்குறோம், இதுல திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார்
படுகொலை செய்யப்படுகிறார். சேலத்துல அதிமுக நிர்வாகி, முக்கிய நிர்வாகி திரு இபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கமானவர்னு சொல்லப்படுவர். சோ அவர் வந்து கொல்லப்படுகிறார். இங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இது ஒரு பிஜேபி லீடர்ஸ் எஸ் பாஜக கொல்லப்பட்டிருக்காங்க. எஸ் இது தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து பாக்கணும் திரு ஜான் பாண்டியன் சொல்றாரு என்னுடைய உயிருக்கே கொஞ்சம் நீங்க ஆபத்து தமிழ்நாட்டுல இருக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிதாங்க இருக்குது. கூலிப்படையினுடைய ஆதிக்கம் தமிழ்நாடு. அரசியல் தலைவர்ன்றவங்க ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பவர்கள். அவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கூலிப்படையினுடைய ஆதிக்கம். ஏங்க ஆம்ஸ்ட்ராங் கொலைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வை அனைத்து கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கு. நீங்க காங்கிரஸ் மாவட்ட தலைவரை கொன்னது யாரு? இன்னும் காணுமே. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதை வேணா சவிச்சுக்கலாம். அவர் செல்வ பெருந்தகையே எங்க தலைவராக இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்னங்க, அவரே பழைய லிஸ்ட்ல இருந்தவர் தானே. அவர் வந்துங்க உண்மையிலேயே சத்தியமூர்த்தி பவன்ல வந்து அவர் இருக்கிறாரு. காமராஜர் இருந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. எப்படி காங்கிரஸ்காரங்க அண்ணன் கோபண்ணா போன்றவர்கள், காங்கிரஸ்ல இருக்கிற பல தேசியவாதிகள், காமராஜரின் சீடர்கள்லாம் எப்படி இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவர் சத்தியமூர்த்தி பவனை மூடணும், அடிக்கணும்னு போராட்டம் நடத்தினார் சிறுத்தைகள் இருக்கும்போது. இவர் சிறுத்தைகள் இருந்து வரும்போது சத்தியமூர்த்தி பவனை அடிச்சு உடைக்கிறதுக்கு வந்தவர். இவர் கொலை முயற்சி வழக்கு, கொலை வழக்கில் இருந்தவர், ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர். இவர் வந்து இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சின்னு தான் சொல்லுவாரு. அவங்க மாவட்ட தலைவரை கொண்டா இவருக்கு என்ன? ஸ்டாலின் ஆட்சி யாரோடைய ஆட்சிங்கிறாங்க? காமராஜர் ஆட்சிங்கிறாங்க. காமராஜர் ஆட்சியில் இப்படி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருந்ததா? காமராஜர் ஆட்சியில காமராஜரே காவல்துறை, அந்த உள்துறை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருந்தாரா? தனி மந்திரி வச்சிருந்தாரு. இதுக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா தான் காவல்துறை மந்திரி. உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியருங்க. ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கா? சேலம் அந்த பள்ளி முழுமையாக எரிக்கப்பட்டது. கலவரத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சுதா? நடுரோட்ல கொள்ளை நடுரோட்ல நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நீதிமன்றத்துக்குள்ள பூந்து கொள்ளை நீதிமன்றத்துக்குள்ள பூந்து வெட்டுறான். இந்த மணல் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுத்தவங்க அந்த தாசில்தாருக்கு பாதுகாப்பு இல்லை, மணிகாரருக்கு பாதுகாப்பு இல்லை. மணிகாரர் சங்கம், கிராம நிர்வாக அதிகாரி சங்கம் எல்லாம் கருப்பு பேஜ் கட்டிட்டு கரூர்ல வந்து மக்கள் குறைந்து இருக்கும் நாள்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அளவுல தான் இருக்குது. இங்க வந்து சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கூலிப்படைகளின் கை ஓங்கி இருக்கிறது. அதனால வந்து அவர் ஜான் பாண்டியனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். டெய்லி பேப்பர் பாருங்க, ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் 500க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நிறைய புள்ளி விவரம் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் எத்தனை படுகொலை சம்பவங்கள். இப்ப இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறார். பிஜேபியில கிரிமினல்ஸ் இருக்கான், ரவுடி இருக்கான்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில ரவுடிகள், கூலிக்கு கொலை செய்பவர்கள், போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் பிஜேபியில் இருக்காங்க. எஃப்ஐஆரோட போட்டோவோட இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த படத்தோட நம்ம வெளியிட்டு இருக்கோம். இங்க வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை. மக்கள் அச்சத்தில் வாழுகிறார்கள், பெண்கள் அச்சத்தில் வாழுகிறார்கள். இது வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து அவர் வந்து ஒரு வளையத்துக்குள்ள இருக்கிறார். அவர் கொஞ்சம் வெளியே வந்து அவர் நடவடிக்கை எடுக்கணும், பார்க்கணும். இன்னொரு 2 வருஷம் அவங்க என்ன ஓட்டு வாங்குற திட்டங்கள்ல தான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அரசேந்திரத்தை பயன்படுத்தி, அரசு பணத்தை பயன்படுத்தி, மத்திய அரசு நிதி ஒதுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது. நீங்க நிதி ஆயோக் கமிஷன் போகலைனாலும் உங்களுக்கு வர வேண்டியது வந்துகிட்டு தான் இருக்கு போகுது. அந்த பணத்தை எடுத்து நீங்க நடத்தக்கூடிய கவர்மெண்ட் நஷ்டத்துல இறங்குது. கடங்கார மாநிலமா தமிழ்நாடு ஆயிடுச்சு இல்லையா? மேலும் மேலும் கடனை வாங்கி நீங்க செலவு பண்றீங்க. ஆனா நீங்க நடத்துற தொழில் எல்லாமே லாபத்தில் நடக்குது. நீங்க நடத்தக்கூடிய சினிமா தொழில், நீங்க நடத்தக்கூடிய சாராயம், நீங்க நடத்தக்கூடிய உங்க மந்திரிகள் நடத்தக்கூடிய தொழில்கள், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே லாபத்துல இருக்காங்க. அவங்க சொத்துக்கள் மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. உங்க குடும்ப சொத்து அதிகரிச்சுட்டே போகுது. நான் மட்டும் சொல்லல, உங்க நிதியமைச்சரே சொல்லியிருக்கிறாரு 30,000 கோடி ரூபாய். எப்படி கணக்கு வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க அப்பா சம்பாதிச்சதை விட, அவங்க தாத்தா சம்பாதிச்சதை விட ஒரு ஆத்தென்டிக்கான ஆடியோ இல்ல. நம்ம ரொம்ப வெரிஃபை பண்ணி எல்லாம் சொல்ல முடியும். ஆத்தென்டிக் இல்ல, ஆத்தென்டிக் இருக்கு. ஏன் நீங்க ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு, சரி குடியாத்தம் குமணன் தொலைபேசி உரையாடல் வெளியாச்சு துரைமுருகன் ஐயா மேல இல்லையா? 60,000 கோடிக்கு மேல கனிம வள கொள்ளை நடந்திருக்குதுங்கிறாங்க. உங்க மந்திரிகள் மேல ஒருத்தர் ஜெயில இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்கட்டும், அவர் பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்காரு. உச்ச நீதிமன்றத்துல போய் தண்டனை நிறுத்தி வச்சு ஏதோ போய் வந்திருக்காங்க. மறுபடியும் நீங்க மந்திரி ஆக்கியிருக்கீங்க. நீங்க இந்த விஷயத்துலதான் இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு நல்ல நிர்வாகம் அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை. நீங்க வந்து
மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்க கடைபிடிச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு மேலும் மேலும் வரவேண்டிய நல்ல பல திட்டங்களை எல்லாம் நீங்க வந்து கெடுக்கிறீங்க, தடுக்கிறீங்க. இப்போ 3 முறை மின்கட்டணத்தை நீங்க உயர்த்தியிருக்கீங்க. ஒவ்வொரு முறை மின்கட்டணத்தை உயர்த்திய போதும் நஷ்டத்தை ஈடுகட்ட உயர்த்துறோங்கிறீங்க. 3 முறை உயர்த்தியும் இன்னும் நஷ்டத்துல தான் இருக்கு. இன்னும் நீங்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ணல. நீங்க வந்து இது சரியா பண்ணலைன்னா மக்களுடைய அதிருப்தி இவங்க எதுலன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில இவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காங்க. இப்போ அரசியல் நல்ல ஒரு கூட்டணி, ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணி. கூட்டணி அப்படிங்கிறத விட இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்க தான் மாற்று அப்படின்னு நாம் தமிழர் தனியா நிக்கிறாங்க. திராவிட மாடலுக்கு மாற்று. நம்முடைய பட்டியலின அமைப்புகள் அவங்க என்னங்கிறாங்க, ஜெய்பீம் மாடல் திராவிட மாடலுக்கு மாற்று, அவங்க ஒரு அணியா நிக்கிறாங்க. இவங்க ஏடிஎம்கே அவங்க இல்ல நாங்க தான் வந்து மாற்றுன்னு நிக்கிறாங்க. பிஜேபி மாற்றுன்னு நிக்கிறாங்க. இந்த விஜய் வராரு, அவர் வர்றாரு. ஆனா அவர் வரும்போதே அவருடைய அந்த இதே பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு கமலஹாசன் மாதிரி தான். முதல்ல கமலஹாசன் ரொம்ப கோபத்துல லஞ்ச ஊழல், பரம்பரை அரசியல், வாரிசு அரசியல், லஞ்சம் ஊழல்னு டார்ச் லைட்டை கொண்டு டிவியை உடைச்சாரு. இப்போ அவருக்கு வந்து பிரச்சார விளம்பர ஏஜென்ட்டா மாறிட்டாரு இல்லைங்களா? அவர் வந்து இப்ப அந்த கூட்டணிக்கு இருக்காரு. ராஜ்யசபா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. கொடுக்கறதா சொல்லிதானே அவரை வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் அழைச்சாங்க. அவர் அதை ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப விஜய் இப்பவே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றி கழகம் லஞ்ச ஊழலுக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு நல்லாட்சி. அவங்க பிஜேபி எதிர்ப்பு லைன் எடுக்கிறாங்களே தவிர திமுக ஆதரவு லைன் எங்க எடுத்தாங்க? திமுக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். பாமகவும் தானே சொல்லியிருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் பாமகவும் தானே சொல்லியிருக்கு. நேரடியா அவங்க பாமகவுடைய நிலைப்பாடு. பாமகவும் அதே. நீட் எதிர்ப்புல டிடிவி தினகரன் அவர்களும் அதேதான், ஓபிஎஸ் அவர்களும் அதேதான். நீட் எதிர்ப்புல சரிங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இதுதான் திமுகவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருக்கிற வெற்றி. அவங்க வந்து அதிமுகவையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மத்திய அரசை எதிர்ப்பதற்கு, பிஜேபியை எதிர்ப்பதற்கு சீமானையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், விஜயையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி டிவைட் அண்ட் ரூல், அந்த பிரிட்டிஷ் பாலிசி, அதை வந்து ரொம்ப அழகா இவங்க வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் அவங்களுக்கு வெற்றி. மற்றபடி மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. ஆனா வெற்றி திமுக கிடைச்சிருக்கு. அது காரணம் என்ன? எதிர்கட்சிகள்ல ஒற்றுமை இன்மை. அதுதான் காரணம். அந்த ஒற்றுமை காலப்போக்கில் ஏற்படும். எத்தனை நாளைக்கு சகிச்சுக்குவாங்க? இந்த ஆட்சி நீடிப்பது என்பது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து. இந்தியா ஒழிகன்னு எழுதியிருக்காங்க நீலகிரியில. நீட் விலக்கு கேட்குறீங்க, அது அரசியல் ரீதியா நீங்க வந்து பேசுங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. அதை விட்டு நீட்ல வந்து நீ வந்து எங்களுக்கு விலக்கு கொடுக்கலன்னா இந்தியா துண்டாகும், தமிழ்நாடு தனியாகும்னா இது பிரிவினைவாதம். அதே மாதிரி நம்முடைய ஒன்றியம்னு சொல்றது என்ன, பாமக ஒன்றிய அரசுன்னு சொல்லுது, நடுவண் அரசுன்னு சொல்லணும். இதையே வந்து ஒன்றிய அரசுன்னு ஏடிஎம்கே ஏன் சொல்லணும்? சொல்ல வைப்பாங்க இவங்க. கேட்டா அதுவும் திராவிட இயக்கமா. எல்லாம் என்னன்னா பிஜேபி வந்துடும். பாரதிய ஜனதா கட்சி வந்து விட்டால் ஏடிஎம்கே அழிந்து. பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருந்தால் நீங்கள் பாஜக அடிமைகள். பிஜேபியோடு இருந்தால் உங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள். இப்படி அதிமுகக்குள்ள ஒரு மனநிலையை உருவாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில நல்ல பார்ட்னரா இருந்தாங்க ஏடிஎம்கே. நரேந்திர மோடி அவர்கள் எடப்பாடி அவர்களை அந்த கூட்டத்துல பக்கத்துல அருகாமை வைத்து அதுல ரொம்ப பெருமிதத்துக்குரியவர்களாக ஏடிஎம்கே காரங்க. 4 ஆண்டு காலம் ஒரு நல்ல ஆட்சி. எடப்பாடி ஆட்சியில மின்வெட்டு இல்லை. எடப்பாடி ஆட்சியில எத்தனை போராட்டங்கள் நடந்தது. எல்லாவற்றையும் சமாளித்து, கொரோனா பேரிடரை சமாளித்து, இயற்கை பேரிடரை சமாளித்து, என்னங்க எடப்பாடி ஆட்சிங்கிறது இந்த திராவிட முதல்வர்கள் ஆட்சியில அண்ணா துவங்கி கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ், எடப்பாடி இவங்கெல்லாம் நல்லாட்சி. அந்த முதலமைச்சரோட ஒப்பிடுகிற பொழுது ஒரு நல்ல முதல்வராக இவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து திட்டமிட்டு அவங்க வந்து இன்னைக்கு பிஜேபியில இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைத்து இந்த ஏடிஎம்கேவை, அது திமுக எப்ப நேரடியாக வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ரத கஜ துரத படைகள் இருக்குது.
அவங்களுக்கு ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லாம் இருக்குது. எங்க எந்த காயை நகர்த்தணும், எந்த டூல் கிட்ட எப்படி செயல்படுத்தணும். இப்ப எங்க போனாரு நம்ம டூல் கிட்? நம்முடைய நடிகர் சூர்யா அவங்க ஒய்ஃப் அம்பானி வீட்டு கல்யாணத்துல உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டு கல்வி சரியில்லையா? உங்க குழந்தைகளை கொண்டு போய் மும்பையில தான் அங்கதான் கல்வி கொடுக்கணுமா? வீடே மாத்தி போயிட்டாங்க. பாடிட்டு இருந்தவர் எங்க? கள்ளச்சாராய சாவு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே. ஏன் இது கள்ளச்சாராய ஆட்சி தானே? இது ஏற்கனவே மரக்காணத்துல செத்து போய் அப்ப இதே மாதிரி தான் சாராய ஊரையில் அழிப்பு, குண்டர்கள் சட்டம் எல்லாம் போட்டீங்கல்ல, நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் எப்படிப்பா மறுபடியும் இங்க வந்தது கள்ளக்குறிச்சியில? இப்பவும் அதே வேகத்தை காட்டுறீங்க. புது சட்டம் வேற கொண்டு வந்திருக்கீங்க. என்ன சட்டம்? கள்ளச்சாராயம். அது ஏன் கஞ்சா சேர்த்துல? கள்ளச்சாராயத்துக்கு தண்டனை, கடும் தண்டனை. அந்த சட்டம் உடனே கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாரு. நீங்க சட்டவிரோதமாக, தேச விரோதமாக நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியதை நிறுத்தி வச்சார். ஆனா நீங்க இதுவரைக்கும் நிறைவேற்றிய மக்களுக்கு தேவையான நல்ல மசோதாக்கள் உடனுக்குடனே கையெழுத்து போட்டு நிறைவேற்றிருக்காரு. ஆனா நீங்க மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை பார்லிமெண்ட்ல, ராஜ்யசபையில ரெண்டிலும் நிறைவேற்றப்பட்ட, ஜனாதிபதி கையெழுத்திட்ட அந்த சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இங்கே ஜூலை 1 அமலுக்கு வந்திருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க வழக்கறிஞர் சங்கங்களை தூண்டி விட்டு அவங்க நீதிமன்ற புறக்கணிப்பு. என்னதான் வேணும்? நீங்க ரொம்ப மிகப்பெரிய அநீதி. ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல தாமதம், வழக்குகள் தேங்கி கிடக்குது. எதுக்காக நீங்க நீதிமன்ற புறக்கணிப்பு பண்றீங்க? எவ்வளவு பாதிப்பு தெரியுமா மக்களுக்கு? தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லா இடத்துலயும் நீதிமன்ற புறக்கணிப்பு, தினசரி வர்றது, கேட் கூட்டம் போடுறது, இந்த சட்டங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்குது, அது இதுன்னு என்னத்தையோ பேசுறது. உச்சநீதிமன்றம் மறுத்து விட்டது. 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்தாச்சு. சரி, டெல்லியில விவசாயிகளோட அடுத்த போராட்டமே இந்த 3 சட்டங்களுக்கு இது டெல்லியில நடக்கிற போராட்டம். அது நேற்று இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இந்தி கூட்டணி, அவங்க இந்த வேலையை செய்வாங்க. இவங்க இந்த வேலையை செய்யறதுக்கு தானே இப்போ ராகுல் எல்லாம் அப்படித்தானே பேசுறாரு. அதனால அவங்க நிச்சயமா அவங்க அதெல்லாம் செய்வாங்க. அவங்க போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்குது, போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இருந்தா அவங்க பண்ணட்டும், செய்யட்டும். நீ தேசிய கொடியை எடுத்துட்டு நீ காலிஸ்தான் கொடியை வைக்கிறன்னா அப்புறம் அது என்ன விவசாயி? நீ உன்னுடைய நோக்கம் என்ன? இங்க இருந்து போனாங்க பாத்தீங்களா? ஏன் இப்ப போராடுங்களேன். காவிரியில தண்ணி விட மாட்டேங்கிறான், போராடுங்க. டிஎம்கே ஆபீஸ்க்கு எதிராக போராடுங்க, காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்க்கு எதிராக போராடுங்க. எது நடந்தாலும் உடனே நேரம் அங்கதான் போய் போராட்டம் பண்ணணுமா? டெல்லியில தான் போய் டிஸ்டர்ப் பண்ணணுமா? இதுல அடுத்ததா இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டு வருவது திரு சுகி சிவம், ஆன்மீக பேச்சாளர். ரொம்ப நம்ம பல காலமாக நம்ம எல்லாம் ரசித்து பார்த்து வரும். அவருடைய சமீபத்திய பேச்சுகள் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அவர் பழனி முருகன் பத்தி பேசிய விஷயம், பொதுவாவே அவர் முருகன், கந்தன், சுப்பிரமணியன் அப்படின்னு, கார்த்திகேயன், இதெல்லாம் அவர் இது தொடர்பாக அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் வேற வேறன்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள், இதுவே தொடர்ந்து ஒரு 4-5 வருடமா இருக்கு. இதுல சமீபத்துல அவர் சொன்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. குலதெய்வ வழிபாடு இருக்கும் வரை ஜாதி இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பழனி கோவிலில் பண்டாரங்கள் வெளியேற்றப்பட்டு வேறு ஜாதியினர் பணியமர்த்தப்பட்டனர். வேறு ஜாதின்னு அவர் சொல்றது பிராமணர்கள். சும்மா ஆகமம் உங்க சௌரியத்துக்கு ஆகமமா? இதுலதான் ஆகமம்னா வருதா அப்படின்னு ஒரு கேள்வி. தமிழன், தமிழின் பாரம்பரியம், தனித்தன்மை உள்ளிட்டவற்றை வடக்கு எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் வேறு கட்சியாக மாறி இருக்கிறதே தவிர கருத்தாக மாறவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இது அனைத்தும் திமுக மேடையில் மற்றும் திக மேடையில். அவர் இந்த திமுக, சன் டிவி, என்னங்க கலைஞர் டிவி, முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், ஸ்டாலின் குணசேகரன் நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சி, என்னங்க என்ன அது மக்கள் சிந்தனை பேரவை, இந்த மேடைகளில் பேசுவது மட்டுமல்ல, ஆன்மீக கூட்டங்கள்லேயே அவர் இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை பேச துவங்கி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. நாங்கள்லாம் அவரை எப்படி பார்த்தோம்னா, திருமுருக கிருபானந்த வாரியார் ஒரு மிகப்பெரிய இந்து சமய சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். வாரியார் சாமிகள்னா 63 நாயன்மார்களோடு 64வது நாயன்மார் என்றுதான் நாம் அனைவரும் அப்படிதான் நினைச்சோம். திராவிட இயக்கங்கள் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தது.
அவருடைய கூட்டத்திலே புகுந்து நான் கலாட்டா செய்தேன் என்று கருணாநிதி ஐயா அவர்களே எழுதியிருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் அவங்க இரங்கல் அறிக்கையில சொல்லுவாங்க, அண்ணாதுரை அவர்கள் அவர் நோய்வாய்ப்பட்ட போது வாரியார் சுவாமிகள் ஒரு கருத்தை கூறியதற்காக வாரியார் சுவாமிகள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனாலும் வாரியார் சுவாமிகள் எந்த இடத்திலும் சனாதன இந்து தர்மத்திலிருந்து வழுவி போயோ சைவத்திலிருந்தோ, அல்லது அவர் ஒரு முருக பக்தர், அவர் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் எப்பவும் பேசினதில்லை, பயந்ததில்லை. அல்லது ஏதாவது தனக்கு பதவி கிடைக்கும், தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக அவங்க உண்மைக்கு மாறாக எதையும் பேசியதில்லை. அதே மாதிரிதான் புலவர் கீரன். நாங்க அந்த வரிசையில தான் நம்முடைய ஐயா சுகி சிவம் அவர்களை நாங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்போம். இன்னும் சொல்ல போனா நாங்க எங்க ஊர்ல அவர் ஒரு வழக்கறிஞராக, நல்ல சமய சொற்பொழிவாளராக, எங்களுடைய சிறவை ஆதீனத்தினுடைய ஆதீன புலவராக, நாங்க இந்து முன்னணி அல்லது இந்து சமய அமைப்புகள் துவங்கிய போது எங்க இந்து வியாபாரிகள் சங்கத்திலே வந்தெல்லாம் ரொம்ப அற்புதமா மோசடி மதமாற்றங்களுக்கு எதிராக, ஆலயங்கள் அரசியல்வாதி அரசாங்கத்தின் பிடியிலே இருந்து விடுவிக்கப்பட வேண்டும், இதுக்காகலாம் எங்களோடெல்லாம் களத்தில் இருந்தெல்லாம் அவர் செயல்பட்டு இருக்கார். ஆனா அப்பேற்பட்டவர் இன்னும் என்னுடைய திருமணத்திலேயே அவருடைய சொற்பொழிவு தான். என்னுடைய திருமணத்துல ரொம்ப சிறப்பா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற தலைப்பிலே பேசினார். அப்படிப்பட்டவர் இப்ப அவங்க மட்டும் இல்லை, இப்ப தேசமங்கேற்கரசி, இவங்க எல்லாருமே தேசமங்கேற்கரசியாவது அவங்க நாங்க திமுக காரங்க, அதனால திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம், அது போலாம். இவர் சமய சொற்பொழிவாளராகவே இருந்தார், இவங்க திமுக ஆதரவாளராக கூட இருக்கலாம், அதுல ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, திமுக மேடைகளுக்கு போகட்டும், பேசட்டும், புரியுதுங்களா? ஆனால் உண்மைக்கு மாறாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, பக்தர்கள் மனம் புண்படக்கூடிய வகையிலே, ஆகமங்களுக்கு விரோதமாக, சைவத்திற்கு விரோதமாக, என்னங்க இது மாதிரி இந்த திராவிட கருத்துக்களை, நாத்திக கருத்துக்களை, பிரிவினை கருத்துக்களை அவர் இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்திய எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இவர் முருகன் வேற சுப்பிரமணியர் வேறங்கிறாரு. ஆனா இப்ப அறநிலையத்துறை நடத்தக்கூடிய முருகர் அனைத்துலக முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாரு. அது உண்மையிலே பரவாயில்ல, ஒன்றும் ஆகஸ்ட் நடக்குது, 2 நாள் நடக்குது. முதல்வரே பங்கேற்கிறார். முதல்வரே பங்கெடுத்து நல்லதுதான். அதாவதுங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல கோயில்கள்ல இந்து சமய மாநாடுகள் நடக்கும். அதுல அனைத்து தரப்பினரும், இந்து சமய சான்றோர்கள், இந்து இயக்க தலைவர்களும், RSS பிஜேபி எல்லாரும் போய் நாங்கெல்லாம் கலந்துகிட்டு இருக்கோம், பேசியிருக்கோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் அங்க பிஜேபிக்கு செல்வாக்கை ஏற்படுத்துறாங்க அறநிலையத்துறை கோயில்ல, அதனால இனிமேல் அறநிலையத்துறையே மாநாடு நடத்திக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய சின்னத்தை மாற்றுவதற்கோ அல்லது அந்த இந்துங்கிற வார்த்தையை சொல்லுவதற்கோ இவங்கெல்லாம் என்னென்னமோ பொருள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வெறும் அறநிலையத்துறைனாங்க. ஆனாலும் சேகர்பாபு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி செயல்படுத்துறாரு. நாமளே இந்து சமய மாநாடு நடத்துவோம், நல்லது தானே, அறநிலையத்துறைக்கு அதான வேலை, செய்யுங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற கோயிலில் மட்டும் செய்யாதீங்க, நாடு முழுக்க இருக்கிற எல்லா கோயில்களிலும் 40,000 கோயில்களிலும் இந்து சமய மாநாடு நடத்துங்க, நல்லது, வரவேற்றேன் நான். நடத்துறாங்க, அங்க கன்னியாகுமரியில் மட்டும்தான் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிவராத்திரி விழா, சத்குரு ஜக்கிவாஸ் தேவ் அவர்கள் அதை ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக கோவையிலே ஈசா யோக மையத்திலே ஆதியோகி திருவின் முன்பாக நடத்துவார். பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் சிவராத்திரி விழா. உடனே இந்த திமுகக்குள்ள இருக்கிறவங்க, இந்த ஜக்கி வாசுதேவ், இந்த லெஃப்ட் விங்னு சொல்லிக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த எதிர்ப்பாளர்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அது இப்படி நாமளும் நம்ம சிவன் கோயில்லையே சிவராத்திரி விழா நடத்தலாம் அறிவிச்சார். கபாலீஸ்வரர் கோயில்ல துர்கா அம்மாவை வச்சு சிவராத்திரி விழா துவக்கி வைக்கிறாங்க, அரசு அறநிலையத்துறை நடத்தும்னாரு. உடனே வீரமணி எதிர்ப்பு தெரிவிச்சார். உடனே இவர் வீரமணிக்கும் போய் விளக்கம் கொடுத்து அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க, வரவேற்றோம். இப்போ முருக பக்தர்கள், ஏன் இந்த முருக பக்தர்கள் மாநாடு இன்னைக்கு அறநிலையத்துறை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சுன்னா, கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டது. அந்த நேரம் பார்த்து பிஜேபிக்கு முருகன்ஜி தலைவர் ஆயிட்டார். அப்போ போராட்டம், வேல் யாத்திரை, இதெல்லாம் மக்கள் மத்தியில பிஜேபிக்கு செல்வாக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப சென்னிமலையில பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் ஒன்று கூடினார்கள். சென்னிமலையை நாங்கள் சிலுவை மலையாக மாற்றுவோம் என்று ஒருவர் பேசினார். அதை எதிர்த்து மக்கள் கூடினார்கள்.
அப்ப இந்த முருக பக்தி, கந்த சஷ்டி கவசம், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இது பிஜேபி வளர்த்து விட்டுருமோ, அதனால நம்மளே முருக பக்தர் மாநாடு நடத்துவோம்னு அவங்க நடத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம். முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறோம். வந்து அந்த மாநாடு அறிவிச்ச உடனே அதுல ஆலோசகரா சில பேரை போட்டிருந்தாங்க. சுகி சிவம், அது மாதிரி வேற சில, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அது வெளிப்படும் போது நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு முருக பக்தர்களை ஒன்று கூட்டி அவங்க வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அந்த சந்தேகமும் இப்ப மாறி போச்சு. ஏன்னா அதுல விருது கொடுக்குறாங்க. யார் பேர்ல? அகத்தியர் பேர்ல, நக்கீரர் பேர்ல, அருணகிரிநாதர் பேர்ல. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. நம்முடைய திருப்புகள், நம்முடைய கந்த புராணம், இப்ப வந்து நம்முடைய இந்த ஒரு தனியார் புத்தக வெளியீட்டு நிறுவனம் இந்த திருப்புகள், கந்த புராணம், பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து வெளியிடுறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. உலகம் முழுக்க இருந்து கட்டுரைகள் வரவேற்கப்பட்டிருக்கிறது. 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கட்டுரைகள்ல கலந்துக்கிறாங்க. என்னன்னா அங்க வந்து அது முருக பக்தர்கள் மாநாடா நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது நாமளும் அதை வரவேற்போம். ஆனால் அங்க வந்து எப்பவுமே நம்ம இவர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி செயல்படுறாரு. யாருங்க? பிரகாஷ்ராஜை கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாரு. ஸ்டாலினை பத்தி 4 நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு அவரும் 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு நான் நல்லா சொன்னான்னு கேட்டாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை கூட்டிட்டு போய் ஸ்டாலின் ஐயா வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற நல்ல படங்களா செஞ்சு கண்காட்சி வைக்கிறாரு. அவர் மிசால உள்ள அடிபட்டு அவர் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருக்காரு. துர்காமா உதயநிதி இடுப்புல வச்சுக்கிட்டு வந்து ஜெயிலில் பார்க்குற மாதிரி, அந்த கொடுமைகள் அவர் நெஞ்சில் மிதிக்கிற மாதிரி, இதெல்லாம் அவர் ரஜினிகாந்த் எல்லாம் கூட்டிட்டு போய் பார்க்க வைக்கிறாரு. அப்புறம் ஒரு பேனாவை செஞ்சு அந்த பேனாவை ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க. எல்லாம் அரசு செலவிலேயே இதெல்லாம் அவங்க வந்து அது கட்சி செலவுல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேனா ஊர்வலம் இதெல்லாம் நடத்துறாங்க இல்லைங்களா. இதுல எல்லாம் வந்து சேகர் பாபு வந்து ஆதீனங்களை எல்லாம் கூப்பிடுவாரு, ஒரு விழா வைப்பாரு. அந்த மீட்டிங்ல அவங்க பேசும்போது அப்படியே 4 வார்த்தை நம்ம ஆட்சியை பத்தி, திராவிட மாடல், அது ஆன்மீக மாடல்னு சொல்லுங்கன்னா, அது நம்ம ஆதீனங்களும் எல்லாம் வந்து இதுக்கு கட்டுப்பட்டவங்க தானே. அவங்களுக்கு என்ன அரசியல்? அவங்களுக்கு ஒன்றும் அரசியல் இல்லையே. அவங்களுடைய அந்த நல்ல பணிகளுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி தேவை. அதனால அவங்களும் கருணாநிதியே, தயாநிதியே, உதயநிதியே, சொக்கநாதர் வெண்பாலாம் பாடுவாங்க. இந்த முருக பக்தர்கள் மாநாடு முருகன் புகழ் பாடுவதாக இருக்கு. இது உங்க கோரிக்கை. இது எங்களுடைய. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.